சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கட்சியின் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். விவரங்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையை தொடங்கி இருக்கிறார். ஆலோசனைக்கு முன்பாக கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்த அவரிடம் கட்சி தொண்டர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்று அவரை உள்ளடக்கியிருக்கிறார்கள். வாசலில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன்படியாக 82 மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தேர்தல் தேதி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் சூழ்நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தலில் கூட்டணி அமைந்திருக்கிறது. கூட்டணி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது. 3 நாட்களுக்கு முன்பாக மதுரை வந்த பிரதமரை வழி அனுப்பி வைத்த பிறகு பியூஷ் கோயல் அவர் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் அனைவரும் அமர்ந்து பேசி கூட்டணி தொகுதி பங்கீடு ஆகியவற்றையெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். வரும் 11ஆம் தேதி பிரதமர் மீண்டும் திருச்சிக்கு வர இருக்கிறார். அது குறித்தும் அன்றைய தினத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஒரு சில தொகுதிகள் அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகள், அதிமுக போட்டியிட நினைக்கக்கூடிய தொகுதிகளை கேட்பதாக தகவல் இருக்கிறது. ஒருவேளை அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் மாவட்ட செயலாளர்களிலிருந்து கட்சி நிர்வாகிகள் வரை அனைவரையும் சமாளித்து அவர்கள் அனைவரையும் தேர்தல் பணியை செய்ய சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக தலைமை இருக்கிறது. அது குறித்தும் சில முக்கியமான கைடன்ஸை கொடுக்க இருப்பாங்க. எதிரில திமுக கூட்டணி அமைத்து அவங்களும் மிகப்பெரிய தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் களத்தை எவ்வாறாக எதிர்கொள்வது, சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது அது எவ்வாறாக எதிர்கொள்வது என மாவட்ட செயலாளர்களுடன் அவர் கலந்து ஆலோசிக்கிறார். இறுதியாக நாளை மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளாகும். அந்த 2 இடங்கள் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்க போவது உறுதியாகி இருக்கிறது. அவர்கள் சார்பாக யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கான ஒதுக்கீடு இன்று சொல்வார்கள். அதிமுக இன்னொரு இடத்தை வைத்துக் கொள்ள போகிறது. அதற்கான வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பு இன்று வருகிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அந்த ஒரு இடம் தம்பிதுரை அவர்கள் மீண்டும் ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக முழுக்க சட்டமன்ற தேர்தல் மற்றும் பணிகள், கூட்டணி கட்சி, தொகுதி பங்கீடு, அவர்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள், இது எல்லாமே பற்றி இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பேசப்பட இருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்போது தொடங்கி இருக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்.